Hi friends, welcome to Lavanji Lifestyle. எல்லாருக்குமே பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல பொங்கலை நாங்க எப்படி கொண்டாடணும்ன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொங்கல் செய்யறதுக்காக பால் நல்லா பொங்கி வந்ததும் அரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டேன். பொங்கலுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தாங்க சாமி கும்பிட்டோம். அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து முடிச்சதும் ஒரு பாதி அளவு வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. பாதி அளவு வெந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் தூசி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். ஒருவேளை அதில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடித்து சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விதமான காய் சேர்த்து சிம்பிளாக ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். இதில் பருப்பு எதுவுமே சேர்க்கல. அதே சமயம் தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே நான் அரைச்சி விடல. வெல்லம் எல்லாமே கரைஞ்சிட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலில் சேர்க்கறதுக்காக முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். அதோடவே திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஹீட் அதிகமாக வைக்க தேவையில்லை, இல்லைன்னா சீக்கிரமாக இதோட கலர் மாறிடும். அந்த டைமில் இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துடுறேன். இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், திராட்சை எல்லாமே நல்லா உப்பில் வந்திருக்கு. அதோட முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கலரில் இருக்குது. அதிகமாக எதுவுமே டார்க் ஆகலை. இப்போ நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ இங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட ரெசிபி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக, வேலை எதுவுமே அதிகமாக இல்லாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது ரெடியாகும் போதே சைடில் நான் ரைஸையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 3 விதமான ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா பொங்கல், ஒரு ரைஸ், குழம்பு, அவ்வளோதாங்க நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த வருஷம் நாங்கள் கரும்பு ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு கரும்பு கிடைக்கல. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எங்களுக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. சிம்பிளாகவே சாமி கும்பிட்டாலும் எங்களுக்கு திருப்தியாக தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.